கதறினே அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினே அழுக்குரல் கேட்டீரையா. நின்று தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். நின்று தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே துணிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினி. எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினி. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் தீரும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் தீரும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் தீரும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் தீரும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன்
சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. இன்னொரு முறை சொல்லுவோம். சேனைக்குள் பாய்வே, சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தரை பாடுவோம். உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவே. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிறகு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-12ஆம் வசனம் வரைக்கும் 10 வாசிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல் அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஸோ திருச்சபையை பற்றி போதித்து கொண்டு வருகிறேன். திருச்சபையில் என்ன நடக்குது, சபையில் உண்மையில் என்ன நடக்குதுன்றத நாம் புரிஞ்சிக்கணும். ஏன் கூடி வருகிறோம், இப்படி கூடி வரும்பொழுது என்ன நடக்குதுன்றத இப்போ நான் வாசித்த வேத பகுதிகள் காட்டுகிறது. இயேசு சொல்லுகிறார், நான் சபையை கட்டுகிறேன். அவர் சொல்கிறாரு, ஒரு கட்டிடம் போல கட்டப்படுகிறதாக இயேசு சொல்லுகிறார். யாரை வேதம் சபை என்று சொல்லுகிறது பாருங்க. 18வது வசனம், 16வது வசனம், 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய ஆலயமாக இருக்கிறோம். இயேசு இங்கே சொல்லும்பொழுது ஒரு ஆவிக்குரிய சபையை பற்றி பேசுகிறார். அவர் கட்டிடம் இந்த பொருளாதார உலகத்தை, பொருளாதார ஆலயத்தை பற்றி பேசலை. இந்த பொருள் சார்ந்த கட்டிடத்தை அவர் கட்டுவேன் என்று சொல்லலை. நிறைய பேர் கட்டுறாங்க, நிறைய பேர் ரொம்ப சாதாரண சபைலாம் இருக்குது, மரத்தடியிலலாம் வச்சு நடத்துகிறாங்க. ரொம்ப ஏழ்மையான சில இடங்கள்லாம் இருக்குது. பொருளாதாரத்தில் ரொம்ப குறுகியவர்கள், அவர்கள் கட்டுறது ரொம்ப சின்னதாக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா மாளிகை போல் கட்டியிருப்பாங்க, பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. இயேசு அதை பற்றி பேசுகிறாரா? இல்லை. நாம் அவருக்கு எப்படி வாசஸ்தலமாக, ஆலயமாக இருக்கிறோம். ஆலயம் என்றால் தேவன் வாசம் பண்ணும் இடம். அந்த வாசஸ்தலத்தை, அந்த கூடாரத்தை தேவன் சொல்கிறாரு, இந்த சரீரத்தை, இந்த வாழ்க்கையை, இந்த மனுஷனை தேவன் கட்டுகிறாராம். அவனுடைய வாழ்க்கையை கட்டுகிறாராம். அதை பவுல் இன்னும் கொஞ்சம் விலாவாரியாக பேசும்போது சொல்கிறாரு, அந்த கட்டிடத்துக்கு நாம் ஆலயமாக இருக்கிறோமே, இந்த ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். இயேசு அஸ்திபாரமாக இருக்கிறார். இந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் நாம் எவ்வளோ காலம் உயிர் வாழ்கிறோமோ, எவ்வளவு காலம் கர்த்தருக்காக இந்த பூமியிலே வாழ்கிறோமோ, அவ்வளவு காலமும் நாம் ஒரு கட்டப்படுகிறோம். எப்படி கட்டப்படுறோன்னு சொல்கிறாரு. 9ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பவுல் தன்னை, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், தேவனுக்கு வேலை செய்கிறோம். என்ன வேலை செய்துட்டு இருக்கிறோம்? நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். ஏதோ சாதாரணமான ஆலயமாக கட்டப்படலை, ஒரு மாளிகையை போல கட்டப்படுகிறோம். அப்போ 12ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, அந்த அஸ்திவாரமாகிய இயேசுவின் மேலே பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளாய் கட்டினாள். ஸோ கட்டப்படுகிறத, ஒரு கட்டிடம் கட்டப்படுறது போல சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ள பொன், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த கற்களையும் பயன்படுத்தி கட்டப்படுகிறோமா? அப்புறம் மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை வைத்தும் கட்டப்படுகிறோமா? சொல்றாரு ஒரு பிரசங்கியார், இந்த கட்டுற வேலையை செய்து கொண்டிருக்கிறாராம். அந்த வேலையை அவர் எப்படி வர்ணிக்கிறாரு, அதை எப்படி வகையறுக்கிறாரு? அந்த போதனைகள் ஒரு மனுஷனுக்கு சில நேரங்களில் விலை உயர்ந்தது போல இருக்கிறது, சில நேரங்களில் அது ரொம்ப சாதாரணமான வைக்கோலுக்கும் புல்லுக்கும் சமமாக இருக்கிறது. அப்படிதான் கட்டப்பட்டிருக்கிறோம்ன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. 13ஆவது வசனத்தில் சொல்றாரு, ஒரு நாள் வரும்போது எப்படி கட்டப்பட்டோம், எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிடலாம். நான் எப்படி கட்டப்பட்டிருக்கிறேன்றதை நான் கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கிறீங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சுலபம்னு இயேசு சொல்கிறார். இதை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பாருங்க. இயேசு நாம் எப்படி கட்டப்படுகிறோம் என்பதை, பவுல் எப்படி கட்டப்படுகிறோம்ன்றதை சொல்கிறாரு. அந்த கட்டப்பட்ட தன்மை அது எதனால் கட்டப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. அதை போதனையோடு தான் ஒப்பிட்டு பேசுகிறாரு. அப்புறம் சொல்லும்போது சொல்கிறாரு, அது ஒரு மனுஷன் நல்லா கட்டப்பட்டிருக்கிறான்றத நாட்கள் வரும் காட்டி கொடுத்துரும் அப்படின்றார். எப்படி காட்டி கொடுத்துருமா? அக்கினியினால் சோதிக்கப்படும் பொழுது காட்டி கொடுத்துருமா. அக்கினி ஒரு கட்டிடத்தின் மேலே அந்த காலங்கள்லாம் அதிகமாக மரங்களால், பொண்ணால், வெள்ளியினால் கட்டினாங்க. இப்போலாம் நமக்கு அதெல்லாம் வேலைக்காக மண், சிமெண்ட்டு, மண், ஜல்லி வாங்கி கட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. நமக்கெல்லாம் அது நினச்சா கூட கோல்டில் வேணால் பெயிண்ட் அடிச்சிக்கலாம், சில்வரில் வேணால் பெயிண்ட் அடிச்சிக்கலாம், கொஞ்சம் ஏதோ செலவு பண்ணலாம். ஏதோ கஷ்டப்பட்டு வீடை கட்டி முடிக்கிறாங்க சிலர்லாம். ஆகவே அப்படி கட்ட முடியுமா? அந்த காலங்களில் வசதி படைத்தவர்கள் கட்டினாங்க. அதை தான் கம்பேர் பண்ணி சொல்கிறார். இப்படி கட்டுகிறார்களே, கட்டினது ஒரு நாள் தீப்பிடிச்சி எரியும் போது கண்டுபிடிச்சிடலாம், நல்ல தரமான கல்லா, தரமானதா அப்படின்னு கண்டுபிடி. அந்த மாதிரி
இவ்வளவு காலமாக தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தையால் கட்டப்படுகிற நாம் கூட ஒரு நாள் வாழ்க்கையில் நெருக்கங்களையும் அக்கினி போன்ற சூழ்நிலைகளையும் சந்திக்கும் போது அப்படின்பட்ட நாட்கள் வரும்போது காட்டி கொடுத்துறோம் நாம் யார், நம்ம எப்படி இருக்கிறோம், அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா, விட்டு கொடுத்துட்றோமா, சொதப்பிடுறோமா, அவசரப்பட்டுறோமா, இதெல்லாம் வைத்து அவர் அறிந்து கொள்ளலாம் என் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, என் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரம் என்ன, என் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நான் அதை எப்படி கட்டி கொள்ளுகிறேன், நான் போய் கரெக்டாக கட்டிக்கிறேன்னா என்ன அப்படியும் செக் பண்ணிக்கணும். போதிக்கிறவரும் ஒழுங்காக கட்டுறாரான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு நாள் வரும் அவனவனுடைய வேலைப்பாடு வெளிப்படுத்தப்படும். இந்த சபைக்கு போய் பிரயோஜனம் உண்டா, இந்த பிரசங்கியார் பேசி பிரயோஜனம் உண்டா, நான் போய் உட்காந்து ஒழுங்காக உண்மையிலே கேட்டேனா, இல்லை ஏதோ சும்மா காதை கொடுத்துட்டு அமைதியாக வந்துட்டேனாயா. சில ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், சபைக்கே வரமாட்டீங்களே, வரமாட்டானே உங்கள் பையன், என்ன நான் கூட சொன்னையா போய் தலையை காட்டிட்டு வந்துடுறான்னு. தலையை மட்டும் காட்டிட்டு வந்துடுறது, உள்ளே வந்து தெரும் தலையை காட்டுறதுக்கு மட்டும் சிலர் வராங்க. தலையை காட்டுற இடம் கிடையாது, மொத்தமும் வந்து உட்காரணும், முழுமையும் உட்காரணும். நீங்கள் கேட்டிங்களா, போதிச்சாரா அவரு, அது ஒன்று கேள்வி கேட்கணும், ஒழுங்காக போதிச்சாரான்னு. ரெண்டாவது, நான் ஒழுங்காக கேட்டேனா, எனக்கு புரியல, எனக்கு அதை ஒழுங்காக சொல்லித்தாங்கன்னு நானும் கேட்டேனா, அதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. சும்மா ஒருத்தர் சைடை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருத்தரை மட்டும் சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் குறிக்கிறது இல்லை. நிலமும் முக்கியம், விதைக்கிறவரும் முக்கியம், ஒரு விவசாயியும் முக்கியம். அந்த விவசாயிக்கு கையில் நல்ல நிலம் இருந்தால் தான் அந்த விவசாயி என்ன விதைச்சாலும் அது பலன் கொடுக்கும். இல்லை விவசாயி சரியில்லைன்னு சொன்னால் விவசாயியும் மேலேயும் குறை இருக்குது. அதை தான் இன்றைக்கி சுட்டி காட்ட போகிறோம். விவசாயிக்கிட்டேயும் குறை இருக்குது, விவசாயி அதை சரி பண்ணிக்கணும், விவசாயி அதை கரெக்டாக பார்த்துக்கணும் அந்த நிலத்தை. அந்த மாதிரி நிலமும் ஒழுங்காக இருக்கணுமே. அது தரிசு நிலமாக இருந்துச்சுன்னா, அது பிரயோஜனம் இல்லாத நிலமாக இருந்துச்சுன்னா, அது விளையக்கூடிய நிலமாக இல்லைன்னா அதில் எவ்வளோ வேலை பார்த்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ என்ன கவனிக்க வேண்டியது இருக்குதுன்னா, இது ஒரு சில நாட்களுக்கு போதிக்கணும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ சொல்ல முடியும்னு தெரியல எனக்கு. எனக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைப்பேன். சொல்கிறதுக்கு 20 வருஷமாக பேசுகிறேன், என் தவறை நான் ஒத்துக்கிறேன். அதனால் என் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இவர் ரொம்ப நேரம் பேசுவார், எப்போ முடிப்பாருன்னே தெரியாது அப்படின்னு. அதனால தான் நான் என்ன பண்ணுறது, வாரம் வாரம் போதிப்பேன். நான் வாரம் வாரம் போதிப்பேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் உட்காந்து நான் திரும்ப திரும்ப கேட்பேன். நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டுக்குவேன், திரும்ப திரும்ப கேட்டுக்குவேன். நான் பேசுனதையே கூட கேட்டுக்குவேன் திரும்ப திரும்ப. ஏன்னா இது கட்டப்படுவதை குறிக்கிற ஒரு காரியம். அப்போ கட்டுறதை ஜாக்கிரதையாக கட்டக்கூடாது, அதை சாதாரணமாக கட்டிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டணும். கட்டுகிறவர்கள் கட்டப்படுகிறவர்கள் 2 பேருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இது கட்டப்படுகிற காலமாக இருக்குது. கர்த்தர் வர்ற வரைக்கும் நாம் நம்மை கட்டி கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் உயிர் வாழும் நாட்கள் வரைக்கும் நாம் நம்மை கட்டி கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்மளை இடித்து தள்ளுற இந்த உலகம் இது. இந்த உலகம் நம்மளை கீழே தள்ளுகிற உலகம், எப்பக்கத்திலும் நம்மை இடித்து தள்ளக்கூடிய உலகம், கீழே தள்ளுகிற உலகம் இது. அதனால தான் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டு நாம் கட்டி நிலையாய் நிற்க நம்மை பழக்குவிக்கிறோம். அதனால் இதுதான் நடக்குது. போன வாரத்தில் சொன்னேன், ஒரு பிரசங்கியார் என்னத்துக்கு ஒரு பிரசங்கியார் தேவை, அவருடைய வேலை என்ன? 4 நோக்கம் இருக்குது. போன வாரம் 3 சொன்னேன், இன்னைக்கு 4ஐயும் சேர்த்து சொல்கிறேன். முதல் நோக்கம் என்னன்னா, இயேசு சீஷர்களை உலகமெங்கும் போய் பிரசங்கிங்கள் சொன்னார். பிரசங்கிங்கள் சொல்லும் போது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். உலகமெங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ பிரசங்கிக்கிறது இயேசு கொடுத்த தலையான கடமை, அவர் கொடுத்த ஒரு கிரேட் கமாண்ட்மெண்ட், கடவுள் கொடுத்த பெரிய கட்டளை, பெரிய பொறுப்பு. உலகமெங்கும் இதை கொண்டு போகிறது நம்முடைய வேலை. ஒரு சபையாய் நாமும் இதை கொண்டு போனோம்.
நம்முடைய வாழ்க்கையின் மூலமா, நம்முடைய ஜெபத்தின் மூலமா, நம்முடைய பேச்சின் மூலமா, நம்முடைய பிரசங்கத்தின் மூலமா நாம் இதை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். we are taking this gospel, இதை உலகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இயேசு சொன்ன வேலையை நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கர்த்தரை பற்றி சொல்லுகிறோம். இன்டர்நெட் மூலமா சொல்றோம், டிவி மூலமா சொல்லுகிறார்கள், எவ்வளோ எவ்வளோ எழுத்து மூலமா, வாய் சொற்களால், வாய்மொழியால், எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறோம். பவுல் ரோமர் 1 அதிகாரத்தில் சொல்றாரு, அது என்மேல் விழுந்த கடமை சொல்றாரு. நான் கடன் பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அது நான் ஒரு கடனாளி, கடவுளுக்கு நான் ஒரு கடனாளியா இருக்கிறேன். எந்த விதத்தில் நான் கடனாளியா இருக்கேன்? அவர் எனக்காக என்ன செய்தாரோ அதை உலகத்துக்கு சொல்லுகிற கடன் என்கிட்ட இருக்கு, அதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சாகிற வரைக்கும் அதை செய்தார். சீஷர்கள் எல்லாரும் அதை செய்தார்கள், அதில் உண்மையா செய்தார்கள். நாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவிடத்தில் அருகில் உட்கார்ந்து, அவர் பாதத்தருகில் உட்கார்ந்து, அவர் முகத்தின் வார்த்தைகளை கேட்டு நேரடியாக நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்த தோமா நம்ம தேசத்துக்கு வந்தார். நம்ம எவ்வளோ கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் பாருங்க. இந்த சுவிசேஷம் நம்ம பூமிக்கு, நம்ம நிலத்துக்கு, குறிப்பாக சென்னை வரைக்கும் கொண்டு வந்துட்டு போனார். அப்போ பிரசங்கியார்களை இயேசு உருவாக்கினார், அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தார், அவர்களை போய் அதை சொல்லுங்கன்னார். அதுவும் எதை சொல்ல சொன்னார்ன்றதையே கவனிக்கணும். நற்செய்தியை சொல்ல சொன்னார். ஏன் நற்செய்தி? ஏன்னா இந்த உலகம் அது கெட்ட செய்தியால் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகத்துக்கு நல்ல செய்தி தேவைப்படுது. இந்த உலகம் நல்ல செய்தியால், நல்ல செய்தியாக கேட்கிற எல்லாமே தற்காலிக திருப்தியையும் தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்குற செய்தி தான். எத்தனையோ சிந்தனையாளர்கள், ஞானிகள்லாம் பிறந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு கும்மிருட்டில், ஒரு காரிருளில் வந்துட்டு போன ஒரு மின்னல் மாதிரி. அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு மின்னல் போல. அந்த மின்னலுடைய உதவியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தீபம் வேணும். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை எடுத்து உலகத்துக்கு சொல்லணும். அதுதான் நற்செய்தி. குறிப்பாக இயேசு தான் மரித்து உயிரோடு எழுந்ததை தான் உலகமெங்கும் போய் சொல்ல சொன்னார். அதன் மூலமாக என்ன நடந்தது, அதன் மூலமாக நமக்கு என்ன பாக்கியம், இதையெல்லாம் உலகத்துக்கு சொல்ல சொன்னார். அதில் எந்த கெட்ட செய்தியுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நாம் கெட்ட செய்தியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால இயேசு சொன்னார், பிரசங்கியார்களை பார்த்து நீங்கள் போய் நற்செய்தியை பிரசங்கியுங்கள்னு சொன்னார். அப்போது அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் ஒரு பாஸ்டர் இப்படி சொல்வார் அடிக்கடி. அமெரிக்கா நகரத்தில் ஒரு போதகர் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மெகாஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சொன்னாராம், பாவிகளே மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் அப்படின்னு சொன்னார். அங்கெல்லாம் தைரியமாக இப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து அவர் சட்டையை பிடிச்சி சொன்னானா பாருங்க, சட்டையை பிடிச்சி சொன்னானா, ஏற்கனவே நரகத்தில் தான் இருக்கிறேன், இனிமேல் நரகத்துக்கு இனிமேல் போய் என்ன, ஏற்கனவே நான் நரகத்தில் தான் இருக்கிறேன். ஸோ ஏற்கனவே நரகத்தில் இருக்கிறோம், ஏற்கனவே பிசாசின் பிடியில் இருக்கிறோம், பாவத்தின் விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இனிமே செத்த பிறகு எனக்கு கிடைக்க போகுதுன்னும் போது ஏற்கனவே கிடைச்சிடுச்சு, இனிமே என்ன கிடைக்கிறது? அதனால தான் பாருங்க, செத்த பிறகு நீ இப்படி ஆவன்றதை பற்றி இன்னைக்கு இருக்கிற சந்ததிகள் கவலைப்படுறது கிடையாது. செத்த பிறகு என்ன, ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இப்படிலாம் இருக்கிறீங்க சரியில்லைங்க, திருத்திக்குங்க, உடம்பை கெடுத்துக்கிறீங்க, உறவை கெடுத்துக்கிறீங்க, செத்தா ஒரு 4 பேராவது வந்து உங்களை தூக்கி போடணும் இல்லைங்க அப்படின்னவங்க. அது என் பிரச்சனை இல்லை, செத்த பிறகு அது அவங்க பிரச்சனை, வந்து தூக்கி போடலாம் நாரப்போகுது. கொஞ்சம் கூட அவர் யோசிக்க மாட்டார். நம்மளை ஏதாவது சொல்லி அவருக்கு எதையாவது சொல்லி கொஞ்சம் புரிய வைப்போம், 4 பேராவது வந்து நிற்பாங்களேன்னா வந்தே ஆகணுங்க, 4 பேரும் வந்தே ஆகணும். செத்த பிறகு அவர் வாழ போகிறோம், செத்த பிறகு அவருக்கு என்ன நடக்க போகுதுன்றதை குறித்து அவர் கவலையே படுறது இல்லை. ஆகவே இன்னைக்கு யாரும் செத்த பிறகு நீ இப்படி ஆவ அப்படி ஆவன்னு சொன்னால் அவர்கள் அதை குறித்து யோசிக்கிறதே கிடையாது. இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறேன், அதுக்கு பதில் இருக்கா? அப்போ சுவிசேஷம் என்பது இன்றைக்கு நான் எந்த நிலைமையில் இருக்கிறேனோ அதற்கான பதில்.
நான் செத்த பிறகு எனக்கு என்ன ஆக போகுதுன்றதுக்கும் அது பதில் சொல்லுகிறது சுவிசேஷம். ஆனால் இன்றைக்கும் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதற்கும் என் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுப்பதற்கும் தேவன் அனுப்பிய நபர்கள் தான் பிரசங்கிமார்கள். ஸோ அவர்களை பார்த்து அவர்கள்கிட்ட செவி கொடுக்கிறது அவசியம். ஏன்னா இயேசு அனுப்புனார். யோவான் 17 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, அதை கவனிக்கணும். ஏன்னா பிரசங்கியார்களை சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுல்ல. யோவான் 17 அதிகாரத்தில் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். அதில் 18வது வசனத்தில் சொல்றார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். இயேசு சொல்றாரு, நான் இவர்களை அனுப்புகிறேன். அப்போ இயேசு அனுப்பினார். ஸோ பிரசங்கிமார்கள் யாருன்னா இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் ஒன்று. இரண்டாவது அப்புறம் சொல்றாரு 20வது வசனத்தில் சொல்றாரு, நான் இவர்களுக்காக, யாரு இவர்கள்னா அந்த 12 சீஷர்கள், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் இயேசு சொல்றாரு. அவர்களை இயேசு அங்கீகரிக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியில் பார்க்குறோம். பிரசங்கியார்களை இயேசுவே அனுப்புகிறார் ஒன்று. ரெண்டாவது, அந்த பிரசங்கிமார்களை அனுப்பி அவர்கள் போதிக்கிறதை கேட்டு விசுவாசிக்க போகிறவர்களை இயேசு எண்ணி பார்த்து அவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். அப்போ இந்த ஜெபத்துக்குள்ள இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு பிரசங்கிமாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறீங்களோ, அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும் என்ற ஒரு ஜெபத்தை இயேசு அன்றைக்கே ஜெபித்தார். நான் அனுப்புகிற இவர்கள் போய் எங்கெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்கள் போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு என் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு சொல்றார். சில நேரத்தில் இப்படி தோணும், என்னையாது பைத்தியகாரத்தனமா இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசங்கம் கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா? அவங்க உட்காந்து கேட்கறதுல தான் வந்த பிரச்சனைகள் தான் அதிகம், உட்காந்து கேட்டதுனால வந்த நன்மைகள் தான் அதிகம். ஏதோ ஒரு விதத்தில் கேட்டதுனால வந்த விளைவுகள் தான் இது. ஏதோ ஒரு விதத்தில் தலைமுறையாய் நமக்கு பாஸ் பண்ணப்பட்ட செய்திகள் தான் நம்ம இப்படி உருவாக்கி வச்சிருக்கு, நம்ம குடும்பத்தை இப்படி ஆக்கி வச்சிருக்கு, நம்ம வாழ்க்கை இப்படி ஆக்கி வச்சிருக்குது. காரணம் என்ன? சிலதெல்லாம் கேட்டிருக்கிறோம், கேட்டதுனால வந்த விளைவுகள். கடவுள் அப்படிதான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதனால்தான் இயேசு சொன்னார், கேளுங்கள் என்றார். கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதை ஆயிருங்கள் சொல்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரப்போறேன். அங்க ஒரு வேத பகுதியை வாசிக்க போறேன். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. இயேசு சொன்னாரே உலகமெங்கும் போய் சொல்லுங்கள்னு, அதுல முன்னுரிமைப்படுத்தினது எதுன்னா சிலுவையை பற்றிய சொன்னதுதான். சிலுவையில் அவர் பட்ட பாடுகளும் அவருடைய தியாகத்தையும் அதன் மூலமா நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தையும் உலகமெங்கும் போய் சொல்ல சொன்னார். அதை சொல்லும்போது அன்றைக்கு இருக்கிற உலகம் அதை பைத்தியமாக பார்த்தது. 2 கல்லனுக்கு நடுவில் ஒருத்தர் நின்னதை ஒரு தச்சனுடைய மகன் அப்படி என்ன நமக்கு செய்திட போறான்? 2 கல்லர்கள் நடுவில் தொங்கினவர், ஒரு அவமானம். அது அந்த அவமானத்திலிருந்து எனக்கு என்ன கிடைச்சிட போகுது? அது ஒரு கன்விக்ட் பண்ண முடியல. நிறைய பேர் சிந்திக்கிறவர்களை அது கன்விக்ட் பண்ண முடியல. அதை எப்படி அதை நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ப முடியல அவங்களால. காந்தி விடுதலை வாங்கி தந்தாருன்னா அதை கொண்டாடுறாங்க. வருஷம் வருஷம் கொடியை குத்திக்கிறாங்க. அவருடைய முகத்தை தான் காசுலேயே பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. நீர் தாயா எங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தீரு, நாங்கள் எப்படி மறப்போம்? நாங்கள் வாழ்கிறதுக்கு காரணமே, எங்கள் சாப்பிட்றதுக்கும் நாங்கள் உழைக்கிறதுக்கும் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற நன்மைக்கு காரணமே நீர் தான் சொல்லிட்டு அவரை பார்க்காத ஒரு நாள் இருக்குமா யோசிச்சுவாங்க. நம்மளை பார்த்து ஒரு சிரிக்கிறார் அவர். அவரை பார்க்காத நாள் இருக்கா? காந்தியை பார்க்காத யாருன்னா இருக்கிறீங்களா? காசு எடுத்து பாருங்க, இருப்பாரு. எதுக்கு காரணம்? ஒவ்வொரு நாளும் அவர் ஏன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரு? அவர் எத்தனையோ சந்ததிகள் காலம் மாறியாச்சு, வாழ்ந்தாச்சு, மாற்ற முடியலையே.
ஏன்னா அவர் மூலமாக தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், இந்த நாட்டில் இப்படி இருக்கிறேன். அதை ஒத்துக்கிறாங்க. சிலுவையில் ஒருத்தர் மரிச்சது எனக்கு என்ன நடக்கும், அதில் என்ன எனக்கு கிடைச்சிரும்ன்றத நம்ப முடியல. அதுதான் இதுக்கு என்ன காரணம் என்னன்னா, ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை. ஏன்னா ரொம்ப சில்லியாக இருக்குங்க. அது ரொம்ப சில்லியாக இருக்கு. நான் பார்க்க முடியாத, காண முடியாத, அதாவது இவராவது உட்கார்ந்து கத்தி எடுத்துக்காம ரத்தம் சிந்தாம தரையில் உட்காந்து வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி போராடினாரு. இந்த கதையெல்லாம் கேட்கும் போது ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. இன்னும் இந்த கிழமை ரொம்ப தொல்லை கொடுக்குறான், சரி போவோன்ட்டு போனாங்க. இதில் லாஜிக் இருக்குது. போனான்றதை சொன்ன இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கூட நம்புது. அப்போ துரத்துனாரு, வெள்ளையனே வெளியேறுன்னு நாள் முழுவதும் காலம் முழுவதும் போராட்டங்களை எடுத்து நடத்தினாரு. அவர் தலைமையில் இந்தியா முழுவதும் போராட்டங்கள் ஏற்பட்டது. வெள்ளைக்காரர்களால் இருக்க முடியல, கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 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 வெற்றி கிடைச்சது அவர் மூலமா. சிலுவையில் சிந்தின ரத்தம் என்ன செய்யும்? அதுவும் கள்ளர்களுக்கு நடுவில் மரித்தவர் எனக்கு என்ன செஞ்சிட போறார்? அதனால தான் சொல்லுகிறார் பவுல், பைத்தியமா இருக்கிறது. சிலுவை குறித்து பேசினா அன்றைய உலகம் அதை பைத்தியம்னு சொல்லிச்சான். பவுலை பார்த்து, என்னையா பைத்தியகாரத்தனமா இருக்குது. நூதனமான காரியங்களை, சுவாரஸ்யமான காரியங்களை கேட்க விரும்புகிறவர்கள் இந்த சிலுவையை பத்தி கேட்கறத வெறுத்தார்கள், விரும்பவே இல்லை. அப்படி என்ன அதில் எனக்கு நல்ல செய்தி இருக்குன்னு நினைச்சாங்க. நான் அதெல்லாம் நிறைய வரும் வாரங்களில், குறிப்பாக குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அந்த காலங்கள்லாம் அதை நான் எடுத்து காட்ட போகிறேன். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப இன்னும் விளக்கமாக இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நான் ஏன் இயேசுவை நம்பணும், நான் ஏன் சிலுவையை நம்பணும், அந்த சிலுவையினால் எனக்கு என்ன பாக்கியம், அதெல்லாம் நான் எடுத்து காட்ட போகிறேன். ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுன்றாங்கல்ல. ஆனால் கடவுள் இந்த பைத்தியக்காரத்தனத்தை தான், உலகம் பைத்தியக்காரத்தனம் சொல்லுதே, இந்த போதிக்கிறதையும் உபதேசிக்கிறதையும் பைத்தியக்காரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த பிரசங்கிமார்களை கடவுள் சொல்கிறாரு, இந்த பைத்தியம் தான் எனக்கு வேணும், இதை தான் நான் பயன்படுத்த போகிறேன். நீ எதை வெறுக்கிறியோ நான் அதைத்தான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி எதிர்மறையாக அதை பயன்படுத்துகிறார். சொல்கிறாரு 21ஆம் வசனத்தில், எப்படி எனில் 19 சொல்கிறாரு, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன். கடவுள் சொல்கிறார், இந்த உலக ஞானத்தை நான் முட்டாளாக்க போகிறேன், முட்டாள்தனமாக்க போகிறேன். உலகம் பைத்தியம்னு சொல்கிறத தான் நான் வல்லமையாக பயன்படுத்த போகிறேன். சிலுவையை கேட்கறது பிரயோஜனமே கிடையாதுன்னு நம்புகிறவர்களை சிலுவையை கொண்டு தான் நான் எல்லாம் அவர்களை ரட்சிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார். 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அதை எப்படி செஞ்சாராம்? உலகம் இந்த பைத்தியம்னு சொல்கிற இந்த உலகத்தில் அந்த பைத்தியக்காரத்தனத்தை எப்படி பயன்படுத்துகிறாராம்? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி, கடவுளுடைய ஞானத்தை பற்றி சொல்கிறார். உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை, கடவுளை அறிந்து கொள்வதற்கான ஞானம் இந்த சுய ஞானத்துக்கு இல்லை. இந்த மனுஷ புத்தி என்னன்னா, எதை வேணாலும் புரிஞ்சிக்க முடியும், எதை வேணாலும் புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இந்த மனுஷனுக்கு. இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ண, இந்த மண்ணை, இந்த நிலத்தை, இந்த பொருட்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் ஆராய்ந்து இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லா ஆற்றலும் மனுஷனுக்கு இருக்கு. தேவனை அறிவது தான் இவனுக்கு ரொம்ப கஷ்டம். பாவம் அந்த பிரச்சனை ஏற்படுத்திடுச்சு. பாவம் அந்த 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 கண்ணை, அந்த பார்வையை கெடுத்து போட்டுச்சு. ஆகவே பாவம் இதை செய்ததுனால ஞானத்தில் அவன் உயர்ந்தவனா இருக்கிறான், பெரிய ஞானி, பெரிய டிகிரி எல்லாம் இருக்கு, பட்டம் பதவி இருக்கு, அவனுடைய உயரம் பெருசு. மனுஷன் எவ்வளவோ உயரங்களை எட்டி இருக்கிறான் அவனுடைய தன் சுய ஞானத்தினால. ஆனா தேவனை அறிகிற அந்த ஞானம் அவன்கிட்ட இல்லை. கடவுளை ரொம்ப மட்டமா அறிஞ்சு வச்சிருக்கான். சரி, கடவுள் இல்லைன்றான் ஒருத்தன், கடவுள் இருக்கிற கடவுளாம இல்லைன்றான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், கடவுள் இருக்கிறாரு, நான் அவருக்கு உருவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் மனுஷன் தன்னுடைய கற்பனைகள்ல கடவுளை ரொம்ப மட்டமாக்கிறான். சாதாரண மனிதர்களோட, ஊரும் பிராணிகளோட, மிருக ஜீவன்களோட, கற்களோட, பொருட்களோட கடவுளை கம்பேர் பண்ணி மனிதன் கடவுளை சாதாரணமாக்கிட்டான். அதனால தான் சொல்றார், தேவனை இந்த உலக ஞானம்
அறிய உதவி செய்யவே இல்லை. அப்புறம் சொல்றாரு, திரும்ப வாசிக்கிறேன். எப்படி எனில் 21ஆம் வசனம், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. பிரசங்கம் உங்களுக்கு பைத்தியமா தோன்றுச்சுன்னா, கடவுள் சொல்றாரு, பைத்தியமா தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு கடவுளுக்கு பிரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, பைத்தியமா இருக்கிற பிரசங்கத்தை பயன்படுத்துறது தான் அவருக்கு பிரியமான ஒரு விஷயம். அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? நீ அதை பைத்தியமா நினைக்கிறியா? நான் அதை ரட்சிப்புக்கான வழியா பார்க்கிறேன். ஒரு மனுஷனை மாற்றுவதற்கான வழியா பார்க்கிறேன். ஒரு குடும்பத்தை மாற்றுவதற்கான வழியா பார்க்கிறேன். ஒரு தலைமுறையை மாற்றுவதற்கான வழியா நான் பார்க்கிறேன்னு கடவுள் அதை பார்க்கிறார். உலகம் என்ன சொல்லுது? அப்படி என்னையா கோயிலில் கூடி அப்படி என்னையா பண்ணிட்டு வரீங்க, என்ன நடந்துட போகுது? அதை தான் சொல்றார். உலகம் அந்த பிரசங்கத்தை பைத்தியமா நினைக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ பைத்தியமா நினைக்கிற இந்த பிரசங்கத்தை தான் நான் ரட்சிப்புக்கே பயன்படுத்த போறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு நான் இந்த பிரசங்கத்தை பயன்படுத்த போறேன். அதை ஒரு கருவியா பயன்படுத்த போறேன்னு கடவுள் முன்னெடுத்தார். அதனால தான் அவர் அனுப்புனார், பிரசங்கம் பண்றதுக்காக அனுப்புனார். ஏன் பிரசங்கம்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும். ரெண்டாவது காரணம், டு பிரசன்ட் த gospel and doctrines in systematic way. திட்டவட்டமா கடவுள் யார் என்பதை எங்கேயோ அலங்கோலமா எங்கேயோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இல்லை. இந்த பிரசங்கிமார்களுடைய வேலை என்ன? கடவுளை பற்றிய திட்டவட்டமான அறிவு. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்னவா இருக்கிறார், நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்து முடித்தார், இனி என்ன செய்ய போகிறார் என்கிற இந்த அறிவை திட்டவட்டமா எடுத்து காட்டுற வேலை. மூணாவது, அதை விட இன்னொரு வேலை, அவர் யாருன்றதை காட்டுறது வேலை மட்டும் இல்லைங்க. அவருடைய ஊழியத்தை அவருடைய ஊழியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த திரியேக தேவனுடைய ஊழியம் இந்த பிரசங்கத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையில வந்து சேர்கிறது. கடவுள் யார் என்கிற இந்த அறிவு, அது நம்முடைய அனுபவமாக மாறுவதற்கு, அவர் நல்லவர் என்பதை நம்முடைய அனுபவமாக, அவர் குணமாக்குகிறவர் என்பதை நம்முடைய அனுபவமாக, அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை கைவிடாதவர் என்கிறதை நம்முடைய அனுபவமாக மாற்றுகிற ஒரு சேனலா அது இருக்கு. கடவுள் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன்றார். ஆனா கைவிட மாட்டாருன்றத ஒரு பிரசங்கியார் மூலமா அதை கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த ஊழியத்தை அதை எவ்வளவு நிஜம் என்பதை காண்பிக்கிறார். அவர் எப்படி உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார் என்பதை காட்டுறார். இந்த பிரசங்கம் அதை உறுதிப்படுத்துது. ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் கேட்கும்போது நீங்கள் அந்த தேவன் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த பணிவிடை, அந்த ஊழியத்தை தேவன் தம்மை தாழ்த்தி இந்த அற்பமான இந்த மனிதர்களுக்கு, அற்பமான இந்த சரீரத்துக்கு, அற்பமான இந்த உலகத்துக்கு அவருடைய மகத்துவமான மகிமையான, இன்னும் சொல்ல போனா தன்னை தாழ்த்தி, அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. இந்த பாவமான உலகத்துக்கு அவர் இதெல்லாம் ஒதுக்கிடலாம். ஆனால் அவர் இதை தள்ளாம இதெல்லாம் நமக்காக காலகாலமாக கிருபை உள்ளவரா, இரக்கம் உள்ளவரா, தயவுள்ளவரா நமக்கு இருக்கிறதை இந்த பிரசங்கம் நமக்கு ஒரு சேனல் பண்ணி விடுது. நமக்கு அது காண்பிக்குது, ஆண்டவர் எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை கண்ணார பார்க்க செய்கிற இந்த காலவேளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த ஊழியத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்து பங்கடைய செய்து, ஒருவேளை இவ்வளவு காலம் அதை உணர்வடையாமல் இருந்திருக்கலாம், இனிமே உணர்வடைந்து கொள்ள, இனிமே நம்மை திருத்தி கொள்ள, இனிமே நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்ள, தைரியப்படுத்திக் கொள்ள, தேவனுடைய அந்த காலகாலமா அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தை, நமக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையை நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற வேலை தான் பிரசங்கியாருடைய வேலை. நாலாவது, டு ப்ரிப்பேர் அஸ் ஃபார் எட்டர்னிட்டி. நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது. இங்க மட்டும் வாழ போறது இல்லைங்க, இங்க மட்டும் வாழ போறது இல்லை. 1 கொரிந்தியர் 15 வாங்க. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும், ஏன்னா இந்த காலம் அப்படி ஆயிடுச்சு. ஆதி கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், நான் இங்கேருந்து மறிப்பேன், ஒரு நாள் நான் உயிரோடு எழும்புவேன், தேவனோடு கூட போய் நான் காலகாலமாக வாழ்வேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையை இயேசு ஒவ்வொரு மனுஷருக்கும் கொடுத்துருக்கிறார். ஆனால் சிலர்லாம் அதை அப்படி இருக்கா, அப்படி ஒரு காலம் இருக்கா, they don't believe the spiritual truth. ஆவிக்குரிய சத்தியங்களை நம்புறதில்லை.
நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற விஷயமே நம்ம உடல் சார்ந்த காரியத்தில் தான் சென்சிட்டிவ். அப்புறம் மனம் சார்ந்த, எங்கே கஷ்டப்பட்டுறக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு. என்னை யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நான் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இதை தாண்டி ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் நிஜ மனுஷன், அவன் பேர் தான் ஆவி. அவனை பற்றிய சில உண்மைகள் எல்லாம் கேட்கறதுல எந்த கவனமும் செலுத்துறது கிடையாது. இந்த சரீரத்தை பற்றி கவலை தான். இதுக்கு என்ன பிரச்சனை, இது எப்படி தீரும், இதை எப்படி சரி பண்ணலான்ற கவலை மட்டுமே அதிகமாக இருக்கு. அதுக்காகத்தான் காலத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையும் நம்ம உடையவர்கள்னு நினைக்கிறோம். கடவுள் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதனால சில பேர் என்ன நம்புறாங்க, இப்போ மட்டும்தான் வாழ்வீங்க, ஒரு முறை தான், அதனால நல்லா வாழ்ந்துட்டு போங்க, சந்தோஷமா இருக்க போறது கொஞ்ச நாளுங்க, கிடைச்சது ஒரு வாழ்க்கைங்க. சில மதத்தினர்லாம் பல ஜென்மம் இருக்கு நம்புறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்க, சில மாடர்ன் கிறிஸ்தவர்கள், இன்று நவீன கால கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்க, இதெல்லாம் நான் நம்புறது இல்லை. இன்னைக்கோ என்னைக்கு வேணாலும் போகலாம், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும், மண்ணோட மண் ஆயிடும் அப்படின்னு நம்புறாங்க. அது வரைக்கும் வாழறேன் கிறிஸ்தவனா அப்படின்றாங்க. வேதம் அப்படியா சொல்லுது? பவுல் சொல்றாரு, இயேசு உயிரோடு எழும்பும்போது என்ன நம்பிக்கை இந்த உலகத்துக்கு பிறந்ததான் பாருங்க. 20வது வசனம், 15 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம், சொல்றாரு, கிறிஸ்து உயிரோட எழுந்தது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது, இல்லைன்னா அது வீணாயிடும். கிறிஸ்து உயிரோட எழும்பலன்னா நம்ம நம்பிக்கையெல்லாம் வீண், நம்ம ஒரு மூட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். 19 என்ன வீண் இல்லைன்னு சொல்ல வர்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களுக்கு மாத்திரம்தான் நாம கவலைப்பட்டுக்கிட்டு, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையை குறித்து மட்டும்தான் நாம கர்த்தரை தேடிட்டு, அதுக்காக மட்டும்தான் நம்முடைய ஜெபமும், அதுக்காகத்தான் கோயிலுக்கு வர்றதும், அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, வேதம் சொல்லுது, யூ ஆர் சோ பிட்டி, நீ ஒரு பரிதாபிக்கப்பட்ட மனுஷன், பாவமான ஆளுயா நீ, பரிதாபமான ஆளு நீ, உனக்கு எதுவும் தெரியல, உனக்கு இந்த உலகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றது தெரியல, இம்மைக்காக மாத்திரம்தான் நீ எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்றார். சிலர் என்ன சொல்றாங்க, 30ஆம் வசனத்துல இருந்து வாசி, நாங்களும் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம். சொல்றாரு, எந்நேரமும் சாகிறதுக்கு சாவு பக்கத்திலேயே நிற்கிறோம், நாசமும் மோசமும் எங்க வாழ்க்கையில அருகில இருக்கிறது. 31 நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சாகிறேயா. நான் தினமும் சத்தியமா சொல்றேன், செத்து பிழைக்கிறேன் ஒவ்வொரு நாளும். எனக்கு விட்டுட்டு போறதுக்கு இதுக்காக நான் ஏன் வாழணும், சாகலாமே, இந்த சுவிசேஷத்தை நான் எதுக்கு போய் சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்றதுனால தானே எனக்கு சாவு வருது, சாவு பக்கத்துல அடிக்கடி இருக்கிறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் சாவு பக்கத்துல இருக்கேன்றார். 32 நான் எபேசு பட்டணத்துல இருக்கும்பொழுது துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். லாங்குவேஜை கொஞ்சம் மாத்தி சொல்றேன்பா. சில மனிதர்கள் எனக்கு மிருகம் போல என்ன நடத்துனாங்க, மிருகத்தனமான மனிதர்களை நான் பார்த்தேன் எபேசுல. அப்படியே போராடியதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன, அதெல்லாம் எனக்கு அவசியமா, நான் அவங்க முன்னாடி நின்று இதெல்லாம் போராடணுமா? மரித்தோர் உயிர் திராவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று, நாளைக்கு செத்து போறதை குறித்து, செத்து போற வரைக்கும் தான் வாழ்க்கைனா நான் எதுக்கு இந்த சுவிசேஷம் எல்லாம் சொல்லணும்? போய் சாப்பிடலாமா, உழைக்கலாமா, சாப்பிடலாமா, தூங்குவோம், நாளைக்கு சாவோம் சொல்லலாமே. 33 மோசம் போகாதிருங்கள் சொல்றாரு. மோசம் போயிடாதீங்க. ஒரு சத்தியம் இருக்கு,
ஒரு நிஜம் இருக்கு, ஒரு உண்மை இருக்கு. மோசம் போயிடாதீங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எதை சொல்றாரு? ஆகாத சம்பாஷணைன்னு எதை சொல்றாரு? நல்லொழுக்கங்களை கெடுக்கிற சம்பாஷணைகள் எது? ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறத பற்றி கிடையாது. நிறையா இருக்குது வெளியில் பேசுறது, கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க, தேவையில்லாததை பேசுறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் நடக்குது. அது நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு சொல்லலை, அதுவும் கெடுக்கும், அப்படிப்பட்ட பேச்சும் கெடுக்கும். ஆனால் பவுல் இங்க குறிப்பிட்டு சொல்றது நல்லொழுக்கத்தை கெடுக்கும்ன்றது என்னன்னா, இந்த வாழ்க்கையோடு எல்லாம் முடிஞ்சிடுதுன்ற பேச்சு தான். அந்த சம்பாஷணையை தான் சொல்றாரு. ஆகாத சம்பாஷணை, மோசம் போயிடாதீங்க, இந்த உலகத்தோட முடிஞ்சிடுது, மண்ணோட செத்து போன பிறகு மண்ணோட போயிட போறோம், இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறானே அவனோட போயிடுதுன்னு அப்படி பேசுறவர்களோட கூடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சம்பாஷித்தீங்கன்னா உங்க நல் ஒழுக்கங்களை கெடுத்துரும். எப்படி கெடுத்துரும்? ஒன்றும் இல்லை, எனக்கு நித்தியம் இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்க, இம்மை மாத்திரம்தான் என் வாழ்க்கைன்னு வச்சுங்களேன், என்னை கேள்வி கேட்க போறது யாருமே இல்லை, என்னை யாரும் கேட்க முடியாது, என்னை ஒருத்தரை போய் சந்திக்க போறது இல்லை அப்படின்னு எனக்குள்ள தோணிடுச்சுன்னு வச்சுங்களேன், நான் என் ஒழுக்கங்கள் எல்லாம் கெடுத்துக்குவேன், நல்லொழுக்கங்கள் எல்லாம் நான் கெடுத்துக்குவேன். யார் பேச்சு நான் இது கேட்கணும்? நல்லா கவனிச்சிங்களேன். அப்பா சொன்னா கேட்க மாட்டான், அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, அடிச்சு பார்த்தேன், அழுது பார்த்தேன், ஒரு படி மேலே ஏறி போய் காலில் விழுந்தும் பார்த்தேன், மாற மாட்டாங்க யார் அப்படின்னா. எல்லாம் முயற்சி எடுத்தாச்சு, தப்பிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? அப்பா அம்மா பேச்சை கேட்கலன்னா நீங்க எல்லாம் தப்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சி சொல்றதும் கேட்கறது இல்லை, யார் சொல்றதும் கேட்கறது இல்லை. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, இந்த உலகத்தோட என் வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சாங்கன்னா எவ்வளோ ஒழுக்க கெடுத்துக்குவாங்கன்னு பார்த்துக்கேன். ஏன் நான் ஒழுக்கமாக இருக்கணும்? இந்த வாழ்க்கையோட எனக்கு எதுவும் முடிய போகிறது இல்லை. ஒரு நாள் இந்த வாழ்க்கையை கொடுத்தவரை போய் சந்திக்க போகிறேன். நான் ஒரு நாள் அவரை நான் சந்திக்க போகிறேன். அவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணும். அவருக்கு முன்னாடி போய் நான் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியத்தை இருக்கா? அவரை முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த தைரியத்தை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு பார்க்கணும். நிறைய பேருடைய மரண பயத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, சாவு வந்துடுமே என்ற பயம்லாம் கிடையாது, சாகிறதுக்கெல்லாம் நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. நான் சாவு பக்கத்திலே போயிட்டு வந்துட்டேன். அதனால் இங்கே நிறைய பேர் சாவெல்லாம் வாயில் தினமும் சொல்லின்னு தான் இருக்கிறாங்க, சாவு வர மாட்டுது, சாவு வர மாட்டுது. சாகிறதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தைரியம் இருக்குது. நிறைய பேருடைய மரண பயத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, செத்துருவோமோன்ற பயம் இல்லை, செத்த பிறகு ஒருத்தரை சந்திச்சே ஆகணும். இங்கே நீங்கள் சந்திக்க மாட்டேன்னு கதவை முடிக்கலாம், இங்கே நீ வரமாட்டேன்னு கதவை முடிக்கலாம், நான் அங்கே ஒருத்தர் வீட்டோட போக மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன், அவங்கள பார்க்க மாட்டேன்னு நீங்கள் ஒளிஞ்சிக்கலாம். அங்கே போய் ஒளிய முடியாது, அவரை சந்திச்சே ஆகணும். இந்த பயம்தான் இந்த உலகத்தில் எனக்குள்ள ஒழுக்கத்தை உருவாக்குது, நல் ஒழுக்கங்களை எனக்கு உருவாக்குது. இம்மைக்காக மாத்திரம் நான் வாழ்கிறவன் அல்ல, மறுமையில் இன்னும் இங்க போராடி கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்றேன். நான் அங்க போய் பரிசுத்தமாவே பரிசுத்தரோடு வாழ போறேன். அப்படி வாழ போற அந்த வாழ்க்கையை நான் எனக்குள்ள தயார்படுத்திக்கிறேன். ஒரு முன் சுவை போல நான் சுவைத்து பார்க்கிறேன் இந்த உலகத்துல. நான் யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் எப்படி சொன்னா நல்லா இருக்கும், எப்படி புரிய வைக்கலாம் இந்த ஜனங்களுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நல்ல உதாரணம். இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தற்காலிகம் தான், நிரந்தரம் இல்லை. அவரோடு போய் என்றென்றும் வாழ போகிறோமே, அதுதான் நம்முடைய உன்னத நோக்கம், நம்முடைய வாழ்வின் நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்துக்காகத்தான் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் செய்கிற எல்லாத்தையும் நல்லா செய்கிறோம், முழுமையா செய்கிறோம், நன்றியோட செய்கிறோம், கிடைக்கிற எல்லாத்தையும் நன்றியோட பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தற்காலிகமாக கொடுக்கப்படல, நித்தியத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது, நித்திய வாழ்வுக்கு என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது, நித்திய தேவனை சந்திப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அது பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது, எங்கள் அம்மா குழம்பு செய்வாங்க பாருங்க, எனக்கு என்னவோ டேஸ்ட்டு சில நேரத்தில் பிடிக்கவே பிடிக்காது.
ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது சரியில்லை, அது சரியில்லை, டேஸ்ட்டே இல்லை, நல்லா இல்லை, உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க பார்த்தாங்க, வீட்டில் நமக்கு ஒரு நல்ல ஆள் கிடச்சிருக்குது, நம்ம குழம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு குழம்பு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து முதல்ல என்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த கரண்டியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து, ஃபஸ்ட்டு நீ பார்த்துரு, அப்புறம் தான் நான் ஸ்டவ்வையே ஆஃப் ஆக்குவேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து நாக்கில் வச்சுட்டு நான் சொல்லுவேன், கரெக்டாக இருக்குது, ஆஃப் ஆக்கு. இந்த உலகம் அப்படி தான். அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை ஒரு முன் சுவை போல சுவைத்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் இங்கே ஆஃப் ஆக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் ஆக்குற மாதிரி ஸ்டவ் ஆஃப் ஆக்கிட்டு முழுமையாக அங்கே போய் ருசித்து கொண்டே இருக்க போகிறோம். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, திகில் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, ஒன்றுமே கிடையாது. அந்த இதை அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சிடுறோம், கண்ணை தொடச்சிடுறோம். இங்கே ஒரு நாள் கண்ணு துடைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அங்கே மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறோம். அதுக்கான ஆயத்தம் தான் இந்த உலகத்தில் நடக்குது. அந்த ட்ரைனிங் கேம்பில் தான் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் ட்ரெயின் பண்ணப்படுறேன், நீங்களும் ட்ரெயின் பண்ண. நான் மட்டும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு நான் போய் எப்படி வேணா வாழ்ந்தா எப்படி, ஒரு பிரசங்கர் அப்படி இருந்தா எப்படி, அது நல்லா இருக்குமா? அதனால தீத்து 1 அதிகாரத்துக்கு வாங்க. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி புக்கு பைபிள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தீத்து அப்படின்னு எதாவது இருக்கா? பரலோகத்துக்கு போவீங்க, அங்கே போகும்போது நிறைய பேரை சந்திப்பீங்க. அதில் இந்த மாதிரி பரிசுத்தவான்களை சந்திப்பீங்க. அப்போது தீத்து உங்ககிட்ட வருவார், வந்து ஹாய் நான் தான் தீத்து அப்படின்வார். வணக்கம், ரொம்ப சந்தோஷம், நான் தான் இன்னார், நீங்கள் தீத்துவா, ரொம்ப சந்தோஷம். அப்போ தீத்து கேட்பார், நான் ஒரு புக்கு எழுதுனே படிச்சியான்னு கேட்பார். நீங்கள் பைபிளில் இருக்கிறீங்களா, புக்கு எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ விசனமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் மார்ச் முதல் வாரத்திலிருந்து வியாழக்கிழமை 10:30 ஆதி ஆகமத்திலேருந்து படிக்க தொடங்க போகிறோம். நடுவில் இடைவேளை ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு 10-20 அதிகாரமாவது படிக்கலாம். ஸோ 10:30 12 மணி வரையும் வாரம் படிக்க போகிறோம். தவிர்க்க முடியாத சூழல்கள், ஆராதனைகள் வந்திருந்தால் அதை முன் அறிவிப்பின்படி அதை மற்ற வாரங்களில் வைத்துக்கொள்வோம். வந்து பாருங்கள், ஆரம்பிக்கலாம், வேதத்தை படிப்போம். சரி, இந்த தீத்து 1 அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. தீத்து பவுலால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு போதகர். அதனால் பவுல் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்போ சொல்கிறாரு, நீ உத்தம குமாரன், நீ நல்ல பையன்பா அப்படின்றார். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, எப்போ? ஆதி காலம்னா ஆதி ஆகமத்துக்கு கொண்டு போறார். ஆதாம் கிட்ட சொன்னார், நீ சாகாம இருக்கிறதுக்கு பார்த்துக்கோ, நான் உன்னை நித்தியத்துக்காக உண்டாக்கி இருக்கிறேன், நீ நித்தியத்துக்காக உண்டாக்கப்பட்டவன், ஆகவே ஜீவ விருட்சத்தை சாப்பிடுன்னாரு. ஆதி காலத்திலேயே அவனுக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை அவனுக்கு கண்ணு முன்ன காட்டினாரு. ஆனால் அவன் நித்திய ஜீவனை பிரியப்படாம அவன் மரணத்தின் கனியின் மேல பிரியமா இருந்தான். அதுதான் இங்க ஞாபகப்படுத்துறார். ஆதி காலம் முதல் வாக்கு பண்ணி அந்த குறித்த நம்பிக்கை பற்றிய தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தேவன் இதை இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கேட்காம போயிட்டாங்க. உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து இதெல்லாம் காதை விட்டு கேட்கணும் என்பதற்காக ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி இயேசு கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை பிரசங்கம் போய் பிரசங்கம் பண்ணி இதெல்லாம் எடுத்து காட்டு அப்படின்னு பவுலாகிய எனக்கு சொன்னார் தீத்து அப்படின்னார். இப்போ சபையில் நான் பிரபுவாகிய நான் உங்கள் முன்னாடியே நின்று
கிறிஸ்தவ குடும்ப சபைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கும் அந்த நித்திய ஜீவன் சொந்தமாக இருக்கிறது. பாவத்தினால் மனுக்குலம் அதை இழந்து போயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த நித்திய ஜீவன் இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கிறது. இம்மையிலே அதனுடைய முன் சுவை. அதனால தான் அந்த நித்திய ஜீவனுடைய தாக்கம் இன்னைக்கே நம்ம கிட்ட இருக்கு. நாம் ஏதோ இந்த பூமியில் பிறந்தோம், வாழ்ந்தோம், சாவோன்னு வாழாம அந்த நித்தியத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ட்ரைனிங் கேம்ப் தான் இந்த உலகம். இருக்கிறீங்களா? அந்த ஸ்டவ் தான் இது. அந்த ஸ்டவ் மேலே இருக்கிற குழம்பு பாத்திரம், உணவு பாத்திரம்னு நினச்சிக்கங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் மனதில் எவ்வளோ சுலபமாக்கி புரிய வைக்கிறதுக்கு. நானும் யோசித்து பார்த்தேன், எப்படி சொன்னால் நல்லா இருக்கும். குழம்பு கதையை வச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முன் சுவை, இதில் முழுமையான சுவை. இது சும்மா நாக்கில் வச்சு பார்த்ததுக்கு சமம். இங்கே உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள், இங்கே உங்களுக்கு கிடைச்ச ஆறுதல், இங்கே உங்களுக்கு கிடைச்ச பக்க பலம், இங்கே உங்களுக்கு கிடைச்ச தைரியம், இங்கே உங்களுக்கு கிடைச்ச சுகம், இங்கே உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம், சமாதானம், இங்கே உங்களுக்கு கிடைச்ச ஆதரவு, இங்கே உங்களுக்கு கிடைச்ச தலை நிமிர்வு, இதெல்லாம் எல்லை இல்லாத அளவுக்கு, முடிவே இல்லாத அளவுக்கு உங்களுக்காக நித்தியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு சாவு வீட்டுக்கும் போயிட்டு 2 காரியத்தை செஞ்சுட்டு வரணும். சாவு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் அதை தான் செய்வேன். நீங்கள் அப்படி செய்கிறீங்களான்னு தெரியல. அதெல்லாம் சாவு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, அதுவும் ரட்சிக்கப்படாதவர்கள் சாவு வீட்டுக்கெல்லாம் போனால் நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டு வருவேன். சில நேரத்தில் துக்கம் வரும், அழுக வரும். ஆனால் சில நேரத்தில் அங்கே போய் நான் சொல்ல வரதை முழுமையாக கேட்டிருக்கேன். பாதி கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். என்னடா இது, ரட்சிக்கப்படாதவங்க வீட்டுக்கெல்லாம் போய். ரட்சிக்கப்படாத இந்த ஆளே எவ்வளோ காலம் உயிர் வாழ்கிறாருன்னா, ரட்சிக்கப்பட்ட நான் எவ்வளோ காலம் வாழணும், ரட்சிக்கப்பட்ட எனக்கு எவ்வளோ கிருபை இருக்குது. வேதம் சொல்லுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களுக்கோ அத்தனை பேருக்கும் கிருபையின் மேல் கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த மனுஷனுக்கு கிருபை கிடைச்சே 70-80 வருஷம் வாழ்ந்துருக்கிறானா. சாவு வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு, ஐயோ இவங்க போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு அம்மா அங்கே சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, நமக்கு எப்போ வருமோன்னு பயமாக இருக்குதுப்பா, செத்துருவோமோன்னு பயமாக இருக்குது. அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வரணும். எப்படி? கடவுளையே அறியாமல், கடவுளே தேடாமல், கடவுளுக்காகவே வாழாமல், அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ காலம் உயிர் வாழ்ந்துருக்கிறானா இந்த மனுஷன். என் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து என் தேவனை நான் தேடி அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் எப்படி வாழாமல் இருப்பேன் அப்படின்னு வரணும். இது எங்கள் பைபிளில் இருக்குதான்னா என் பைபிளில் இல்லை. இது பிரபு 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு, பைபிளில் இல்லை. ஆனால் 2வது அங்கே போய் தான் சாவு வீட்டுக்கு போன கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக பாடுற பாட்டு. அவங்க வர்றவங்களாம் பைத்தியகாரத்தனமாக பார்ப்பான். செத்து இருக்கிறாங்க, அழுதுன்னு இருக்கிறாங்க, இவங்க பாட்டு பாடுன்னு இருக்கிறாங்களே. அதுவும் என்ன பாட்டு சாவு வீட்டில் பிரபலம். அதை எழுதியவர் சொன்னார், அவர் தாம்பரத்தில் தான் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் அதை சாவுக்காகவே எழுதலைங்க, அதை நான் சாவுக்குன்னு மனசில் வச்சுக்கிட்டு எழுதவே இல்லைங்க, ஆனால் அதை சாவுக்கு மட்டும்தான் பாடுறாங்க, கோயிலில் பாட மாட்டுறாங்கங்க அதை அப்படின்றார். அப்படி என்ன பாட்டு? பரலோகமே என் சொந்தமே என்று. அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த ஆள் முந்திக்கிட்டாரு, இங்க இருக்கிறவர் முந்திக்கிட்டாரு, நான் என்று காண்பேனோ, இதுதான் அது அர்த்தம். ஸோ வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக்கணும். எப்போ அர்த்தமுள்ளதாக இருக்கும்னா, இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறவன் கிடையாது நான், மறுமைக்காகவும். அப்போ 4 காரியம். இதை செய்தா சபை, இதை செய்கிறாரா அவங்க பிரசங்க, யாரு உங்களை ட்ரெயின் பண்ணுறாரா? இப்போ பிரசங்கியாரால் வரக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்ட விரும்புகிறேன். துவங்குறேன். 4 வசனம் வாசிக்கிறேன், மேலோட்டமான விளக்கம் கொடுக்குறேன். அடுத்த வாரத்தில் இந்த பிரசங்கியார்களால் இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடுத்து 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 4 எடுத்துக்குவோம். முதல்ல பேஜ் நம்பர் 328, 4:1. பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று
கண்டுபிடிக்க சொல்றார். எல்லாரையும் நம்பாதீங்கன்றார். கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கிமார்கள் எழும்பினார்களாம். கவுண்டர் ஃபீட் ப்ரீச்சர்ஸ், பிரசங்கிமார்கள் நிறைய பேர் எழும்பி கள்ள போதனைகளை போதித்தாங்க. இந்த கள்ள நோட்டுன்னு சொன்னா புரியும் நினைக்கிறேன். கள்ள போதகர்கள் சொல்றதுக்கு முன்னாடி கள்ள நோட்டு பத்தி சொன்னா புரியும். கள்ள நோட்டு பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் கள்ள நோட்டு பார்த்துருக்கிறீங்க? கள்ள நோட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நல்ல நோட்டோட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது கள்ள நோட்டு நல்ல நோட்டு மாதிரியே இருக்கும். யாராவது 46 ரூபாய் பார்த்துருக்கிறீங்களா? 46 ரூபாய் நோட்டு பார்த்தவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. 47 ரூபாய் நோட்டு, 48 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? இப்போ 47 ரூபாய் நோட்டுன்னு வச்சேன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இது மொத்தமும் எப்படியாவது 47 ரூபாய் நோட்டா இருக்க முடியும்? கவர்மெண்ட் அதை கொடுக்கவே இல்லையே, 47 ரூபாய் நோட்டு இல்லையே அப்படின்னு வெளிப்படையா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா 50 ரூபாய் நோட்டு மாதிரியே இருந்தா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுதான் சொல்றார். கள்ள தீர்க்கதரிசிகள் யாருன்னா பாஸ்டராகவே இருப்பாங்க, பைபிளும் தூக்கிக்குவாங்க, பிரசங்கிமார்களாக இருப்பாங்க. அவர்களை கண்டுபிடிக்கிறது நம்ம பொறுப்பு, வேலை. இந்த பிரசங்கிமார்கள் எனக்கு சரியா போதிக்கிறாங்களா? 2 காரணம் சொல்றாரு. நான் நிறைய இதை பத்தி பேசியிருக்கிறேன். நீங்க ஏதோ ஆச்சரியமா பாக்குறீங்க. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் எதினால் அறியலாம், எதினால் அறியலாம்னு கேட்கிறார். எப்படியா கண்டுபிடிக்கிறது கேட்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறார். சொல்றாரு, மாம்சத்தில் வந்த இயேசுவை பிரசங்கிக்கிறானான்னு பாரு. ஏன்னா இயேசு மாம்சத்தில் வந்தாருன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணினார்னா அவர் என்ன நம்புறாருன்னா, இந்த சரீரத்துல ஒரு தெய்வீகம், பரிசுத்தம் வாழ்ந்து காட்டியது. இந்த சரீரத்துல பரிசுத்தமா வாழ முடியும், வாழ முடியாதுன்னு நம்பின ஒரு காலத்துல, ஒரு கொள்கை பரவலா இருந்த அந்த காலத்துல இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஏன்னா அவர் தேவகுமாரனை அவர்களால் கண்டறிய முடியல. ஏன்னா மனுஷன் எல்லாம் தீமையா இருக்கிறான், அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியானா ஒரு தெய்வகுமாரன் பரிசுத்தமா ஒரு சரீரத்துல வந்து வாழ்ந்து காட்டினாரா? அப்படியா அப்படின்னு கேட்கிற ஒரு உலகம் இது. அப்படி வாழ முடியும்னு ஒருத்தன் நம்புறானா, அவன் ஃபர்ஸ்ட் என்ன நம்புறான்? இயேசு மாம்சத்தில் வந்தார்ன்றத நம்புறான். அப்போ அவரை பார்த்து நீங்களும் நானும் கேட்கிறோம், இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நாங்க போராடிட்டு இருக்கிறோம், நீர் இயல்பா வாழுகிறீர், பரிசுத்தமா ஒரு மனுஷனா எங்களை போல எலும்பு, சதை, நரம்பு, ரத்தம் உடையவரா இருக்கிறீர். எங்களை போல இருதயம் இருக்கு, எங்களை போல பிரச்சனை இருக்கு, எங்களை போல தேவைகள் இருக்கு, எங்களை போல நீரும் இந்த பாவப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீர். எப்படி ஐயா உம்மால பரிசுத்தமா வாழ முடியுது? அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு அவரை நோக்கி கேட்க முடியும். இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தணும்னா முதல்ல அந்த பிரசங்கியார் எதை நம்பணும்? மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர் நம்பணும். அப்போ அவர் அப்போ அதை தான் சொல்றார். ஒரு பிரசங்கியார் நல்ல பிரசங்கியார்னு எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? எல்லாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இந்த காலேஜில் படிச்சிருக்கணும், இந்த டிகிரி வாங்கியிருக்கணும், அதெல்லாம் தேவை தான், அதெல்லாம் கட்டாயமாக தேவை. ஆனால் அதையே ஒரு முக்கியமாக கருதிட முடியாது. ஏன்னா படித்து ஏதோ ஒரு சில பாரம்பரிய சபைகள்லாம் இருக்குது, அவங்க புக்கு எழுதி கொடுத்துருவாங்க, இந்த வருஷம் இதைத்தான் பிரசங்கம் பண்ணணும். மாற்றி ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா அங்கே சபையில் மூப்பர்கள்லாம் இருப்பாங்க. அந்த சபைக்குன்னு ஒரு சில அத்தாரிட்டிஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. பாஸ்டரை அவங்க நினச்சா தூக்கிடலாம், அவங்க நினச்சா அந்த பாஸ்டரையே சபையை விட்டு நிறுத்திடலாம். ஒரு சபைக்கு 4 வருஷம் இல்லை 2 வருஷம் பாஸ்டராக வைப்பாங்க. அந்த பாஸ்டரு கரெக்டாக புக்கு படி போகிறாரான்னு பார்க்கணும். அவங்க ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க, அதுபடி போகிறாரா, ஏதாவது மாத்துறாரா, சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் மாத்துறாரா இவர், இல்லை நம்ம பழக்க வழக்கங்களை இவர் மாத்துறாரான்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால அவங்க பேசிக்குவாங்க, இவரை மேல் இடத்துக்கு சொல்லி இவரை மாற்றணும்னு. அந்த மாதிரி எத்தனையோ போதகர்களை சபையை விட்டு மாற்றிருக்கிறாங்க. இங்கே நடந்திருக்குங்க, இங்கே நடந்திருக்கு. ஒரு பிரசங்கியார் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாருன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க மேல் இடத்துக்கு. ஐயா நீங்க அனுப்பின பாஸ்டர் 1/4 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் பண்றாரு.
அதனால தான் இங்கே நாங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பண்ணுவோம். எங்க என்ன மேலிடம்? அவர் தான் மேலிடம். அது அந்த பிரச்சனைக்கும் வரேன். ரொம்ப நேரம் பேசுகிறாங்கல்ல, அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது முதல்ல தப்பு. அது ரொம்ப நேரம் பேசுறது தப்பு. அது எதனால் வருதுன்றதையும் சொல்கிறேன், அடுத்த வாரம் சொல்கிறேன். ஆனால் இயேசுவை பிரசங்கிக்கிறது தான் ஒரு பிரசங்கியாருடைய முதன்மை வேலை. அதை செய்கிறாரான்னு பார்க்கணும். அடுத்து அதே வேத பகுதியில் வாசித்தீங்கன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா சொல்கிறாரு, 7ஆம் வசனம், பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர். அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அன்பா இருக்க போதிக்கிறாரா, இல்லை நீ நானானு போதிக்கிறாரா, யூ வர்சஸ் மீன் போதிக்கிறாரா, சபைக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்துறாரா, குடும்பத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறாரா, சமுதாயத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறாரா? இவருடைய போதனைகள் என்னை அன்பாயிருக்க நடத்துகிறதா? ஏன்னா வேதம் சொல்லுது 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே. கடவுள் அன்பாக இருக்குதா? அன்பான கடவுளை அறிவிக்கிறானா? அப்ப இது ரெண்டும் முக்கியங்க. 1 தெசலோனிக்கர் 5 ஒரு பிரசங்கியார் சரியான பிரசங்கியாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. 5 பேஜ் நம்பர் 282 பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் 282 எடுத்துட்டீங்களா? நான் பழைய ஏற்பாட்டுன்னு சொல்கிறேன், நல்லா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறீங்க தெரியுமோ? பழைய ஏற்பாட்டில் தான் இருக்காங்க சிலர். இருங்க புதிய ஏற்பாடுங்க, டக்குன்னு எடுங்க. 282 பேஜ் நம்பர். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கன்றார். அப்போ ஒரு சபை டெஸ்ட் பண்ணணும், எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த தெசலோனிக்கே சபைக்கு டெஸ்ட் பண்ணுற குணம் கொஞ்சம் குறைவு. அவங்க எந்த பிரசங்கியார் அனுப்பினாலும் டெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. வாசிக்கிறேன் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவங்க டெஸ்ட் பண்ணலாம் மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ரொம்ப நல்ல மனிதர்கள். அவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. பாருங்க 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு. அவர் சொல்றாரு, நாங்க மனுஷர்கள் வந்து உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணும்போது கடவுளே பேசுனது போல எங்களுக்கு செவி கொடுத்தீங்க. இவரெல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்டாலாம் கேள்வியே கேட்கல. தேவ வசனம் தான் இது, தேவன் தான் இவர்கள் மூலமா பேசி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி தேவனை அறிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அவர் சொல்றாரு, அதை நீங்க செஞ்சது சரி, அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. தேவ வசனத்தை போதிக்கிறோம். ஆனா பவுல் முடிக்கும் போது சொல்றாரு, நல்ல விஷயம் கேட்ட போது நல்லா தான் இருக்கு, ஆனா அதே எல்லா நேரமும் செய்யாதீங்கப்பா. ஏன்னா சிலர் பொல்லாங்கானதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நலமானது எதுன்னு கண்டுபிடிங்க, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க அப்படின்னு. அடுத்த வாரம் தொடரலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். பவுல் சொல்றார், தெசலோனிக்கே சபை வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, வந்து நின்று போதிச்சா அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பெரையான்னு ஒரு சபைக்கு போறாரு, பெரையான்ற ஒரு பட்டணத்துக்கு போறாரு, அங்க இருக்கிற சபைக்கு பிரசங்கிக்கிறாரு. பாருங்க 11வது வசனம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை, காரியம் இப்படி இருக்குதான்னு, இப்படிதான் இருக்குதான்னு அங்க பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு போயிடுறது. தினமும் உட்காந்து அவர் சொன்னது இருக்குதான்னு பாரு,
அவர் சொல்றது கரெக்டான்னு பாரு என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும், ஹலோ, ஒரு பாஸ்டராக இருந்தா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். தெசலோனிக்க சபை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம போன உடனே எப்படி கடவுள் வார்த்தையா கேட்குறாங்க. நான் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு பெரிய காடு, அனாந்திரமான ஒரு காடு. அங்கே போனால் ஒரு ஒரு 2 குடும்பம் இருக்குது, அதுதான் சபை. அந்த இடத்துல தான் சபை நடக்குது, 2 குடும்பம். நான் போய் பிரசங்கம் பண்ண எடுத்தா வீடெல்லாம் பால் அடைஞ்சி குண்டடிப்பட்டு எல்லாம் அந்த வெடிகுண்டெல்லாம் அந்த வீட்டு மேலே மோதி அங்கங்கே வீடெல்லாம் உடஞ்சி ரொம்ப ஏழ்மையான ஜனங்க, ரொம்ப கஷ்டமான ஜனங்க. நான் போய் அங்கே பிரசங்கம் பண்ண எனக்கு வரவே இல்லை வார்த்தை. எப்படி இந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன்னு நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எடுத்துகிட்டு போனதை பிரசங்கிக்கவே முடியல பாருங்க. என்னத்தை போதிக்கிறதுன்னு அவ்வளோ வருத்தமாக இருந்தது, எவ்வளோ கஷ்டத்தில், அவ்வளோ துக்கம் எனக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ துக்கம். அதுக்கப்புறம் ஜெபம்லாம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோ நேரம் நின்றுக்குன்னு நான் பொய் சொல்லலைங்க. அதான் பிரசங்கியார்கள் பண்ணுற தவறுகள்லாம் அதையும் கொண்டு வரேன். பிரசங்கிமார்கள் பொய்யெல்லாம் சொல்ல முடியும், அது பிரச்சனை அது இருக்குது. அது ஏன்னா நீங்கள் நல்லா சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்கள் காதுக்கு நல்லா குடையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் சிரிச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகிறீங்களே. அதனால நாங்கள் கொஞ்சம் கலவையெல்லாம் சேர்த்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சேர்த்துக்கிறானே, எதனா போட்டால் தானே உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ தானே அந்த கடைக்கு போகிறீங்க திரும்பவும். அண்ணா நல்லா செஞ்சீங்கண்ணா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் இந்த அண்ணாமார்கள் நிறைய பேர்கள் அவர்கள் எதையாவது போட்டு ஏதாவது சொல்லுது. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இலங்கையில் போய் அவங்க நின்றுக்கிட்டு ஆராதிச்சாங்க. அந்த குடும்பம் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க, நின்றுக்கிட்டே ஆராதிச்சாங்க. ஒரு 6-7 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பிரசங்கிக்கிறேன், நேர்முழங்காலில் நின்றுக்கிட்டு தான் பிரசங்கமே கேட்குறாங்க. நேர்முழங்காலில் தான் நிற்கிறாங்க பாருங்க. தரையெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு தரையே கிடையாது, மண்ணு தான். இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்மலாம் ஒப்பிடவே முடியாது. அப்படிலாம் செஞ்சால் நல்லதானா? அப்படி செய்கிறதெல்லாம் நல்லது கிடையாது, அதையும் சொல்கிறேன். அப்படி செய்கிறது தான் நல்லதுன்னு நம்புறதெல்லாம் அதெல்லாம் நான் தவறுன்னு நினைக்கிறேன். அது முட்டாள்தனம் அது. ஆனால் அவங்க செஞ்சதை அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து நமக்காக ஒரு பிரசங்கியார் வந்திருக்கிறாரு, தேவன் நம்ம அவர்கிட்ட வந்து பேசுவார், ஆகவே அதை எப்படி பெற்றுக்கொள்கிறேன், ரொம்ப பயபக்தியாக நேர்முழங்காலில் நான் 1/2 மணி நேரம் பேசுகிறேன், 1/2 மணி நேரமும் அப்படியே முழங்காலிலே நிற்கிறான். அதெல்லாம் நல்லதா? தெசலோனிக்கேயர்களை போல இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் பவுல் இந்த பெரையா சபை மக்களை பார்த்து சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, அது நல்ல குணமே கிடையாது. எது நல்ல குணமே கிடையாது? என்ன கேள்வி கேட்குற நீ? ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் பாருங்க, சில பிரசங்கியாருங்க எதனா ஒன்று சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் மகனேன்னா நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார் மகளேன்ட்டா ஒன்றும் கேட்க முடியாது. அதையும் மீறி கேள்வி கேட்டீங்கன்னா போகும்போது என்னை பார்த்துட்டு போங்கன்னு நான் மைக்கிலே சொல்லுவேன். அப்படிதான் ஒரு பாஸ்டர் சபையில் சொல்லியிருக்காரு. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஒரு பையன் எழுந்து எடுக்க முடுக்கா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். இப்படி சொன்னீரே போன வாரம், இப்போ இப்படி சொல்றீரேன்னு கேட்டிருக்கிறான். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. போகும்போது என்னை பார்த்துட்டு போ, உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு போ. முடிஞ்சு போகும்போது அவனை கூட்டிகிட்டு வந்து, இன்னும் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறீங்க, கேள்வி கேட்க சொன்னது நீர், இப்போ என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிறீங்கன்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? ஏன்னா கேள்வி கேட்க பிடிக்காது. அதனால தான் பிரசங்கியார்கள் தாழ்மையோடு ஒத்துக்கணும். தெரியாது, வேணா அடுத்த வாரம் நான் அதை ஆராய்ந்து பார்த்து இதை குடிச்சு இன்னும் விலாவாரியாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது ரொம்ப நல்லது. தெரியாதுன்னு சொல்கிறது நல்லது. ஆனால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்டால் எங்கே ஒரு பிரசங்கியார் இங்கே அசிங்கப்பட்டுறக்கூடாது. ஒரு பிரசங்கியாராக இருக்குது அந்த பிரச்சனை. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் இந்த சுயமும் அங்கே, இந்த சுயம் தானே அதை சொல்லுது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தானே நல்லா சொல்லுது. அதனால் இந்த வாயில தானே அது வருது. ஆகவே இன்னும் நயமாக அழகாக இன்னும் வர்ணிப்போட சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் அதிகம் தேவை கிடையாது. ஆனால் ஒரு ப்ரெசன்டேஷனில் நல்லா இருக்கணும், நல்லா அழகாக, அது காதுக்கு இனிமையாக இருக்கணும், புரிய வைக்கணும், உதாரணங்களை சொல்லணும், இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் இதெல்லாம் சொல்லி செஞ்சாதான் பிரசங்கம் இல்லை.
ஒரு பிரசங்கம் சரியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சோதித்து பார்க்கிறது? இவர் சொல்றது வசனத்தோட ஒத்து போதான்னு பாருங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனாலே அவர்கள் தெசலோனிக்கேயர்ல கேள்வி கேட்காமையே நம்பினவர்களை பார்க்கிலும் கேள்வி கேட்டவர்களை, இதுதான் நானும் விசாரிச்சவர்களை, நல்ல குணம் படைச்சவர்கள்னு பவுல் சர்டிபிகேட் கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த சபைக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கிற உரிமை உண்டு, உரிமை உண்டு. கேட்கலாம், கேட்கணும். ஆனால் கேட்கறதுக்கான இடமா நிறைய நேரத்தில் பாஸ்டருங்க வைக்கிறது இல்லை. எங்க குற்றங்கள் வெளிப்பட்டுருமோ, இல்லை அவருடைய அறியாமை வெளிப்பட்டுருமோன்னு பயம். அதே மாதிரி எடுக்குமடுக்காவே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது. உன்னை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்போ இப்படி சொல்லி இருக்கல, அப்புறம் ஏன் இதை சொல்லி இருக்கல, அதை தான் சொல்லின்னு வரம்மா, வெயிட் பண்ணு, இதை சொல்லிட்டு அதை சொல்றேன்னா அப்போ இது என்ன அது என்ன. அப்போ இவங்க கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கணும்லாம் கேள்வி கேட்கறது இல்லை, நம்மளை டேக்கிள் பண்றதுக்காக, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு காட்டிக்கிறதுக்காக. உண்மைதான், யாரும் அறிந்தவர்கள் இல்லை, நிர்வாணிகளா வந்தோம், ஒன்றும் தெரியாதவர்களா வந்தோம். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை படித்து ஆராய்ந்து பார்த்து கல்லூரியில் போய் கற்றுக்கொண்டு இப்படிதான் வந்து போதிக்கிறோம். ஆனால் கேள்வி கேட்கறது எதுக்காக கேட்கறதா இருக்கணும்னா, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறதா இருக்கணும். அவரை குற்றவாளியா நிறுத்துறதுக்காக கேள்வி கேட்டீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. சிலர்லாம் எப்படின்னா, எனக்கு தெரிந்த பதில் அவர்கிட்ட இருக்கான்னு பார்க்க விரும்புகிறாங்க. எனக்கு என்ன தெரியுமோ அது அவருக்கு தெரியுமா? சொன்னதை சம்மரைஸ் பண்றேன். பிரசங்கிமார்கள் அந்த 4 நோக்கத்துக்காக, சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக, தேவனுடைய காரியங்களை விலாவாரியாக திட்டவட்டமாக எடுத்து சொல்றதுக்காக, பிரசங்கிமார்கள் தேவன் நமக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பதை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக, நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துறதுக்காக, இதுக்குதான் பிரசங்கிமார்கள். இது செய்கிறார்களான்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா நான் சொன்ன புதிய ஏற்பாட்டு வேத பகுதிகளில் இருந்து எடுத்து காட்டினேன். எப்படி பிரசங்கிமார்களை அடையாளம் காண முடியும். நல்லா கவுண்டர் ஃபீட்டா, கள்ள தீர்க்கதரிசியா, கள்ள பிரசங்கிமார்களா, இல்லை நல்ல பிரசங்கியாரா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இயேசுவை பிரசங்கிக்கிறார்களா, அடுத்து அன்பை பிரசங்கிக்கிறார்களா, அப்புறம் வேதத்தை விளக்கி சொல்லுகிறவர்கள், நாம் போய் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதை கேள்வி கேட்கிறதற்கு நமக்கு உரிமை கொடுக்கிறார்களா? அப்படி கேள்வி கேட்கிறவர்களை நல்ல குணசாலின்னு அழைக்கிற ஒரு நிலையில ஒரு போதகர் இருக்கிறாரா? நீ கேட்ட கேள்வி சரிப்பா, எனக்கு தெரியாது, நான் அடுத்த வாரம் உனக்கு இதை இன்னும் விலாவாரியா சொல்றேன்னு தாழ்மையோட ஒத்துக்கொள்ளுகிறாரான்னு பார்க்கணும். ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. நான் இதிலெல்லாம் போராடி இருக்கிறேன். நான் தாழ்மையாக ஒத்துக்கொள்ளவே இல்லை, நான் எதிர்த்து நின்று இருக்கிறேன். இதெல்லாம் தப்பு, எப்படி நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. ஆனால் புத்தி வந்த பிறகு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்காகலாம் சண்டை போட்டிருக்கணும்னு அவசியமே இல்லையே, இதுக்காக விவாதம் பண்ணியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. தெரியாதுன்னு ஒத்துக்கொண்டு போகிறதுக்கு என்ன ஆகிட போகிறோம்? ஆனால் தெரியாமலும் இருக்கக்கூடாது. ஒரு போதகருக்கு எல்லாம் தெரியணும், கற்று தேர்ந்திருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. அதே மாதிரி விசுவாசிகள் உங்களுக்கும் சொல்கிறேன், கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாமல் ஆராய்ந்து பாருங்க, இதெல்லாம் இப்படி தானா ஆண்டவரே. அப்போ ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரோட பழகிறதுக்கு, ஆண்டவரை இன்னும் வியந்து நிற்கிறதுக்கு, ஆண்டவரை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீரே, இப்படியெல்லாம் இருக்கிறதே, இப்படியெல்லாம் எனக்கு போதித்திருக்கிறீரே, வச்சிருக்கிறீரேன்னு உணர்ந்து கொள்றதுக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாதான் அது உங்களுக்குள்ள ஒரு அனுபவமாக வரும். நீங்கள் ஆராய்ந்து பார்க்கல, வெறும் கேட்டுட்டு மட்டும் வீட்டுக்கு போயிட்டு இந்த பைபிள் போய் செல்ஃபில் உட்காந்துருச்சுன்னா பெரிய யூஸ் இருக்காது உங்களுக்கு. ஆனால் போய் ஆராய்ந்து பாருங்க, அதை எடுத்து பாருங்க. இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நிறைய பேர் எழுதி இருக்கிறீங்க. சிலர்லாம் டைரி பேனெல்லாம் எடுத்துகிட்டு வர பாருங்க. இது ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. பைபிளே எடுத்துன்னு வருது கிடையாது சில பேர். ஒருத்தர் சொன்னார், அதில் போட்டுருங்களேன் அப்படின்னா. அதெல்லாம் எப்படி போடுறது? சில வசனம்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் போட்டால் சின்னதாக காட்டும். நான் உங்களை கூப்பிட்டு இங்கே போதிக்கும் பொழுது நீங்கள் வரும்பொழுது கையில் ஒரு பேனா, ஒரு சின்ன நோட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து பக்கம் வந்து எழுதுங்க, எந்தெந்த வசனம் சொல்கிறாரு, என்னென்ன கருத்து சொல்கிறாரு, அதெல்லாம் எழுதி வச்சுங்க. கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நானும் அதெல்லாம் செய்வேன். அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் போய் பதியும். ஒரு வாட்டி எழுதுனா
10 வாட்டி எழுதுறதுக்கு சமம். அதனால தான் ஸ்கூலில் இம்போசிஷன் ஒன்று கொடுப்பாங்க, வீட்டில் ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. இங்கே உட்காந்துக்கின்னு டீச்சரை திட்டிட்டு இருக்கோம் அந்த அம்மா, என் பிள்ளை எழுத வச்சிருப்பார், எவ்வளோ எழுத வச்சிருப்பார். எழுதுனாதான் 10 வாட்டி மனசில் பதியும், பிள்ளைக்கு நல்லா தலையில் போய் உட்காரும். எழுதுறத பார்த்து கண்ணீர் வச்சிட்டு இருந்த பெற்றோர்லாம் இருக்கிறான், என் பிள்ளை கை வலிக்குது, என் பிள்ளை எப்படி தான் எழுதுமோ. எழுத வைங்க. ஒரு சின்ன நோட்டு, ஒரு சின்ன டைரி பக்கத்து கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கங்க, குறித்து வச்சுங்க. பெரிய சபை மக்கள் போல மாறுங்க. அது நல்ல குணம். தேவனுடைய வார்த்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, காரியம் இப்படி இருக்கிறதா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களை ஒரு பிள்ளையை போல நடத்துகிறீர். ஸ்தோத்திரம். நாங்கள் அடிமைகளைப் போல அல்ல, ஏதோ அறியாதவர்களைப் போல அல்ல, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தருகிறீர். இதெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள, எங்கள் செவிகளாலே அதை கேட்க, இதையெல்லாம் விளங்கி கொள்ள தேவன் யார் என்கிற இந்த உன்னத அறிவை, அவர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை காதார கேட்க, மனதார அதை போற்ற புகழ, உம்மை பார்த்து வியந்து நிற்பதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய உள்ளமும் உம்முடைய வசனத்துக்கு நேராக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய மனதும் தெளிந்த மனதாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை குழப்பி வைத்திருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவரோ அன்றைக்கு அசைவாடினீரே, இன்றைக்கும் எங்களுடைய ஒழுங்கின்மையான வெறுமையான இருளான இந்த உலகத்திலே எங்கள் மனதை, எங்கள் ஆவியிலே, எங்கள் உள்ளத்திலே நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. வெளிச்சம் உண்டாகட்டும். நீர் பேசின போது வெளிச்சம் உண்டாயிற்றே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். நீர் பேசின அந்த வார்த்தையினுடைய வல்லமை எங்கள் உடலையும் எங்கள் வாழ்க்கையும் தொடட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை தொடட்டும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் கட்டப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.